நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம லிங்க்ஸெல்லாம் தோக்கடிக்க போகிறோம் கைஸ். லிங்க்ஸோட பாடி கார்டை தோக்கடிக்க போகிறோம். என்னடா காசு டைமண்டா அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, அப்படியே காசு அது இதெல்லாம் வாங்கிட்டே போகணும். அதுக்கு நம்ம கூகுளே ஏற்றிடுறான். அதனால் கூகுள் ஏற்றி மறுபடியும் வந்திருக்கேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுது. அதனால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட் நம்ம லிங்க்ஸோட 3வது பாடி கார்டை தோக்கச்சிட்டான். மொத்தம் 2 பாடி கார்டை தோக்கச்சிட்டேன். இதுதான் 3வது பாடி கார்டு. இவர் பேர் நீடில். இவர் இன்சியரை தோக்கடிக்க பார்த்தா முடியலை. இப்போ ஈஸியில் வந்திருக்கேன். இப்போ என்னோடய வெப்பன்ஸ் எல்லாத்தையும் புதுசாக வாங்கியிருக்கேன். அப்புறம் வீடியோக்கு யாருன்னா லைக் பண்ணால் பார்க்குறீரோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இவரை முடிச்சிடுறான். இருமா அம்மா, இருமா, வெயிட் கரோ. என்னம்மா நீ? கண்ணு வந்துருச்சு, பூடு. அது கண்ணு இருந்தான்னு வைங்கிறேன், அது சூப்பராக இருக்குங்க. அது கண்ணு வந்துச்சுன்னா, அது கண்ணு வந்துச்சுன்னு வைங்கிறேன், சூப்பராக இருக்கு. அந்த கண்ணு வந்துச்சுன்னா, அது கண்ணு புட்சர்கிட்ட இருக்கும். புட்சன் ஆக்ட் 3ல் வருவான். அவன்கிட்ட இந்த கண்ணு இருக்கும். அதாவது அடிக்க நிறைய கண்ணு வரும். இந்த கண்ணு அது செம்மையாக அழுத்துக்கொடி. சூப்பரான இது. அது என்சான்ட்டு. அது ஏற்கனவே இருக்கா. அது இந்த நான் போட்டிருக்க ஆர்மரெலாம் இருக்குது. ஹெல்மெட்டில் ஆர்மரெலாம் இருக்குது. அதனால தான் அக்ரோசிவா. அவன் அக்ரோசிவா வச்சா நான் சும்மாவே அடிச்சு போட்டுனேன். ரம் 2 வீடியோ லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. போடு அம்மாடி. அடி. ஐயோ, அடிக்க முடியல. பிளாக் பண்ணிட்டா. அடிச்சோன்னா செமையாக அடி வந்துருக்கு. எட்டிட்டு ஷட். சும்மா இருமா நீ வேற. போடு. இருமா நீ. போடு. முடிஞ்சு. ஓகே, முடிஞ்சு. முடிந்து விட்டது. சரிம்மா, போம்மா. அழுகாரம்மா. தெரியாமல் நான் அடிச்சுட்டேன். அழுகாரு. ஐயோ காய்ஸ். ஐயோ, முடிஞ்சு. ஐயோ காய்ஸ், இருங்க காய்ஸ். இது வேற ஆடு வந்துடுச்சு காய்ஸ். இந்த ஆடு குறுக்க வந்து எனக்கு டென்ஷன் ஆகுது காய்ஸ். இந்த ஆடு எவனா ஆடை கண்டுபிடிச்சவன்? அவனை சிறுப்பான நீங்கள். இந்த ஆடு வருது. ஏன்னா நெட்டு இல்லாமல் விளையாட முடியாதா அப்படிங்கிறீங்கன்னா, முடியாது காய்ஸ். நெட்டு இல்லாமல் விளையாட முடியாது. சரி, மீன்ஸ் அவர் இது செய்கிறது தான் இருக்குது. நம்ம இன்னொரு பாடிக்கார தோக்கடிக்க முடியுமான்னு தெரில. பார்க்குறான். அவன் பேர் கோஸ்ட்டு. அவனை ரொம்ப அடிக்க கஷ்டப்பட்டேன். அவனை அடித்து டேடியை நான் பெரிய ஒருத்தருப்பான். அவனையும் டிஃபீட் பண்ணி ஆகணும். முடிச்சிடலாம் போறியாப்பா. இவனை முடிச்சுட்டா அவன் டேடை அடிச்சுட்டு, அவன் பேர் டேடனா ஹெரோன்னு வரும். அவனை அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட லிங்க்ஸ்க்கு போய் முடிச்சுட்டா அது வீடியோ முடிஞ்சிடும். ஆனால் இவனை ஃபஸ்ட்டு அடிக்கணும். அதுக்கு இவன் ஒத்துக்கணும். அடிராடுற. போடு. எழுத்து குறையும் இதுக்கே எழுத்து குறைஞ்சி செத்துருவான். போடு எட்டிட்டு. இது தோக்காடடா. ஷேடோன்னு பெருச்சு தோக்கக்கூடாதே. வந்துச்சு கண்ணு. அடிடா. அடிச்சா செமையாக அழுத்து போயிருக்குங்க. இப்போ மிஸ் பண்ணிட்டான். ஆக்சுவலி நானா மிஸ் பண்ணேன், அவனா மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் விளையாட நம்புற அவனா. ஐயோ முடிக்கிறதுக்கப்புறம் இப்படி முடிச்சிட்டேன். என்னன்னு தெரியல காய். சொல்லுங்க, விளையாட முடியல. ஓகே, போடு. சும்மா என்ன கைஸ் இது அடிக்க முடியற? இன்சது கஷ்டமா என்ன? அவரு கஷ்டமா இன்சது? என்னடா இவங்க? என்னடா அது? அவன் மட்டும் அடிக்கிறான், என்னாரும் அடிக்க முடியல. என்னடா அது? போடு ஸ்மேக்க போடு. ஆனால் அவரை விழுகிற அடி இன்னும் கருமனா செய்கிறாங்க. இங்கே பாருங்க, செம்மடா அடிக்கவே முடியல. அவன் மட்டும் அடிச்சிடுறாங்க. என்ன காய்ஸ் யாயம் இல்லை காய்ஸ், ஒத்துக்க மாட்டேன் காய்ஸ். என்னன்னு தெரியல காய்ஸ், ஒழுங்காகவே விளையாட முடியல. என்னார ஏதோ பிரச்சனையாகுது காய்ஸ், எனக்கு என்னன்னு தெரியல காய்ஸ்.
இன்னைக்கு ஆட் வருது இன்னைக்கு. சரி காய்ஸ், நம்ம வந்து இதை முடிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம டோர்னமெண்ட்டுக்கு போய் இது விளாடுவோம். முடிக்க ட்ரை பண்ணுவோமா? தான் ஈஸியாயிரும். சரி, நான் ட்ரெயினாக பண்ண போகிறேன். இவனை அடிக்காமல் நான் உறவே மாட்டேன் காய்ஸ். இவன் எப்படியாச்சும் நான் அடித்தாகணும். அடித்து காமிக்கிறேன் கைஸ். இன்னைக்கு இவனை மாத்திரம் இப்போ அடிக்கணும். அவனை என்ன ஆட்ட கத்துற நீ இரு, அவனுக்கு இருக்கு. நானும் அவனும் ஒரே வெப்பனாக வச்சுருக்கோம், ஆனால் அடிக்க முடியலை. அவன் மற்ற இந்த இங்கே பாருங்க வெறி யாரு கைஸ். இவனை பார்த்தாவே ஷாக் கொடுத்தா செத்தான் போய். ஆனால் ஷாக்லாம் வெப்பனை கொடுக்க முடியாது. ஏன்னு தெரியல. ஏன்னா ஷாக் ஏன்னா கொடுக்க முடியல. ஏய் சொல்றா நீ ஏன்னா ஷாக் கொடுக்க முடியாது? சொல்றா அடிச்சிருமண்டா. இருக்காரா ஷாக் கொடுக்க முடியல? நீ மட்டும் ஷாக் கொடுப்பியோ? என்னடே டேய் அடிக்கக்கூடாது. ஐயோ, எனக்கு டென்ஷன் ஆகுது காய்ஸ். என்ன காய்ஸ் இது? என்ன காய்ஸ் இப்படி செய்கிறாங்க? யாயமே இல்லை காய்ஸ். இது யாயமே இல்லை காய்ஸ். பாருங்க காய்ஸ், அவன் அடிக்கிறான் காய்ஸ். எனக்கு எரிச்சலாக வருது காய்ஸ் அடிக்கிற பாட்டு. இது மெசேஜை வேறு போட்டு விட்றாங்க. எங்கள் அண்ணன் வீடியோ போட்டால் இருக்கும் மெசேஜ் வருது. நான் மற்றவங்க வீடியோ போட்டால் எனக்கும் மெசேஜ் வருது. ஏன்னா நான் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு மெசேஜ் வந்துடுது. போடு கண்ணு வந்துச்சுன்னா அவன் சுத்தம் காய்ஸ். மண்டே போட்டால் அவன் சுத்தம். ஐயோ சாகுறா. டேய் அடிச்சிருவேன்டா நிஜமாவே அவனை. நானே வந்து அவனை அடிச்சிருவேன்டா. இங்கே போடு. என்னடா டேய், எனக்கு டென்ஷன் ஆகுறா. டேய் யாரா நீ? டேய் சாகுறா. அடிச்சிருவேன்டா நிஜமாவே உன்னை. டேய் நான் நிஜமாவே கேம் கூட வந்து ஒன்று அடிச்சிருவேன்டா. செத்துலாம் தொலை வேண்டாம். ஒரு ரவுண்டாச்சு. ஏன்டா சாகவே மாத்துற? எனக்கு போர் அடிக்கிட்டு போறாரே. அவன் கூட நான் விளையாட முடியாது. சாக அடிக்கிறான். இருந்தாலும் என்ன காய்ஸ் இவன் இப்படி இருக்க? இவன் வேறு போய் தொடரான் அடிச்சு. இந்த இது என்ன ஸ்டீல் பேஸ்டன் அதை அடிச்சு பார்ப்போமா? ஏன்னா அதை ஷாக் கொடுக்க முடியும். சரி அடிச்சு பார்ப்போம். ஓகே, ஸ்டீல் பேஸ்டன் அடிச்சு பார்ப்போம். இவன் இந்த ஸ்டீல் பேஸ்டன் அடிச்சா டக்குன்னு ஷாக் வந்துடும். செம்மையாக இருக்குங்க வெப்பனே. இது ஸ்டீல் பேஸ்டனு மண்டையில் போட்டா டக்குன்னு இது வந்துடும். அதாவது என்ன சொல்கிறது, ஷாக் இருக்கும். பார்த்தா அவன் வெப்பன் கீழே ஷாக் ஆயிரும். மண்டையிலே போறனா இருக்குது. மண்டையிலே போடணும். நெக்ஸ்ட் அந்த கண்ணு இருந்து சேர்ந்து அடிச்சா செத்துருவான். செம்மையாக இருக்கும் அது காம்போ. சரி அடித்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு மண்டடி நெக்ஸ்ட்டாக வைத்தடி, அதுக்கப்புறம் இன்னொரு வைத்தடி. கண்டினியூஸாக அடிக்கணும். அப்புறம் ஜெயிக்க முடியும். ஷாக் கொடுக்க முடியாது. ஷாக் கொடுத்தா அன்றைக்கி செத்தாங்க. வேறு எனக்கு ஷாக் கொடுத்துருவான் போடுற. ஐயோ கண்ணு வந்துருச்சே. இப்போ அடிச்சா சூப்பராக இருக்குமே. ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. உனக்கு ஏடா நாய, உன்னை அடிச்சிருவேன்டா. நிஜமாவே வந்து கேமில் வந்து அடிச்சிருவேன்டா உன்னை. என்னடா வெறுப்பெட்டிக்கிட்டு இருக்க? என்ன இன்சைடாக இருந்தாலும் ஒன்று நான் என்னன்னு தெரியல காய்ஸ். என்னால் ஒழுங்காகவே விளையாட முடியற. டச் விட்டு போச்சு போகிற காய்ஸ். என்னன்னு தெரியல, எனக்கு ஒழுங்காக விளையாட முடியற. பாருங்க காய்ஸ், எனக்கு வெறி ஆகுது காய்ஸ். அது வீடியோ முடிச்சிடவா? என்ன காய்ஸ் இந்த அடி அடிக்கிறேன் போகிறாங்க நாய. சரி காய்ஸ், நான் எனர்ஜி பார் ஏற்றிட்டு வரேன். டோர்னமெண்ட்டே விளாடுவோம். கைஸ், நான் வந்து டோர்னமெண்ட்டுக்கு போய் லெவல் 5க்கு வந்துட்டேன். இப்போ நம்ம பாடி கார்டை வந்து அடிக்கணும். கோஸ்ட்டு பெப்பர் கைஸ் புது வெப்பன் வாங்கினேன். லெவல் 4 வந்து வேறு வெப்பனு. ஆனால் அவனொருத்தன் வந்து இந்த நீ என்னை தோக்கஸ்துன்னா நான் அந்த வெப்பன் தருவேன் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒன்று வெப்பன் வாங்கினேன். அது என்ன வெப்பன் நீங்கள் நிற்பாருங்க. பேர் நான் பார்க்கல, இந்த பேர் நான் பார்க்கல. இது வேறு ரொம்ப நேரம் ஆக்குறாங்க. வந்துச்சு இந்த வெப்பன் தான் கைஸ் சூப்பராக இருக்கிற இந்த வெப்பன் தான். படிக்கிற அடிடா இவனுக்கு. இப்போ இவனுக்கு அடிச்சு சொன்னேன். இந்த அடி அடிக்கிறான் போடு முடிஞ்சு கட்டி கச்சா. நானாண்டா ப்ரூஸ்லே. சும்மா சொன்னேன். நானா ஷேடோ. ஏன் பெரிய ஷேடோ உனக்கு இப்போ போகிற ஓடோ.
சாகுறா போடோ. சாகுறா. இவனை 2வது தோக்கச்சிட்டே அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்யணும்னா மணியும் டோர்னமெண்ட் விளாண்டி அந்த டேடி இருக்கு அந்த டேடியும் தோக்கச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம லிங்க்ஸை தோக்கடிக்கணும். என்னது லிங்க்ஸே இந்த ரவுண்டை தோக்கடிக்க முடியாது. ஆமாம் மொத்தமாக முடிச்சிடுறாமே அதுக்காக. ஓகே இவனையும் முடிச்சாச்சு. இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு நான் மறுபடியே போய் டோர்னமெண்ட் விளாட்ணும் கைஸ். கொஞ்சம் இருங்க. இது வேறு செய்யலாம். புது வெப்பன் வாங்கியிருக்கோம். ஓகே பார்க்கலாம் இவனை தோக்கடிக்க முடியறானே. இந்த வெப்பனை இவனை அடிக்கிறான்னு பார்க்கலாம். இவனை வந்து அடிக்க முடியறானே. டேடி ஏதோ ஒன்று போடி ஒன்று இப்போ டேடி ஆக்குறேன். குருமம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. டேடான்னு எப்படி ஏதோ ஒன்று ஒன்று குருமம் இருக்குன்னு எனக்கு தெரியும். வா இது ஒன்று ரொம்ப லேட் ஆகுது. போகிறோம்டா ஃபோட்டோ காமிச்சது வாங்கடா சண்டைக்கு. இப்போ பாரு அடிக்கிற அடிகிற அப்பா அட்டியை பாரு. இதா பர்ஃபெக்டாக அடிக்கலாம் முடியாது. அவன் அடிப்பானே ஏன்னா இது இன்சைட் மூடு தம்பி. இன்சைட் மூடு என்ன காம்போ 4 அடிக்கிறான். காம்போ அடிப்பாங்கிற லிங்க்ஸ் அடியாது. சாகுறா. செகண்ட் ரவுண்டு வாங்க தோக்கடிக்கிறான். சத்து தொடரா. ஐயோ இவங்க நம்மளை சாகடிக்காமல் விட மாட்டாங்க போறிய. நிஜமாவே நம்ம சாகடிக்கணும் கூடிய இருக்க. அப்படிலாம் கண்டினியூஸாக அடி இவனை தோக்கடிச்சிடறான். இல்லை ஒன்றும் இல்லை இன்சைடு முடிஞ்சால் ஜெயிக்க முடியும். ஒன்றாலும் ஜெயிக்க முடியும். நீ விடாம அடி. தோத்துறாரோ விடாம அடி. இந்த மாதிரி தான் கைஸ் விடாம அடிக்கணும் இவங்கிட்ட. இந்த ரவுண்டை ஜெயிக்கணும். ஜெயிச்சு ஒன்று காமிக்கிறேன்டா ஒன்று கஷ்டம். எதுக்காக ஸ்கிப் பண்ண காட்டினா டைம் இல்லை. டக்குனு முடிக்கணும். அதுக்காக ஸ்கிப் பண்ணிட்டேன். லிங்க்ஸ் இப்போ முடிச்சிடுறான் கைஸ். டோர்னமெண்ட் விளாண்டு லெவல் 6 போகும்னா லிங்க்ஸை முடிச்சிடறான். வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ் லிங்க்ஸுக்கு வந்தாச்சு. லெவல் 6க்கு அப்டேட் பண்ணிட்டேன். லிங்க்ஸே லிங்க்ஸ் ஒன்று பவர்ஃபுல் வில்லன் கூட சொல்லலாம். ஏன்னா அவன் மறைஞ்சு தப்பான். அவன் கத்திக்கு வந்து ஒன்று பவர் இருக்காது. அவன் கத்திக்கு பாம் பவரு. அதுவும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ரொம்ப சேஃபாக இருக்கணும் கைஸ். ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா இவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆடு. என்னென்ன ட்ரெண்ட் செய்வான்னு தெரியாது. ஏன்னா நான் பிளட் ரீப்பர் வச்சுருக்கனால என்னால் டஃப் கொடுக்க முடியும் லிங்க்ஸுக்கிட்ட. ஆனால் என்னால் டஃப் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த பவர்ஃபுல் வில்லன் பர்ஃபெக்டாக முடிக்கிறான் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே. ஆனால் செகண்ட் ரவுண்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருப்பான். இவன் பர்ஃபெக்டாக முடிக்க முடியாது. ஃபஸ்ட் ரவுண்டை முடிக்கிறான். செகண்ட் ரவுண்டை கொஞ்சம் டஃப் கொடுப்பான். இல்லை ரொம்ப டஃப் கொடுப்பான். பாட்டியரா இந்த பாம்பை தான் நான் சொன்னேன். இந்த பாம் ரொம்ப மோசமானது. இவன் ரொம்ப மோசமானவன். மறைஞ்சு அட்டாக் பண்ணுவான். இந்த மடையர் பவர்லாம் ரொம்ப நல்லா அவனுக்கு எபிலிட்டி சூப்பராக கொடுக்குது. இந்த மடையர் பவர் இவன்கிட்ட இருக்கவே கூடாது. என்னென்னா மடையர் பவரை வச்சே ஈஸியாக இதாகிடுவான். ஓகே டெத் ஆகிட்டான். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கான். ஏன்னா நான் வந்து பவர் ஏற்றி வச்சுருக்கேன். இவனை முடிச்சிடுறான் ஈஸியாக. ஓகே நெக்ஸ்ட்டு எருமித்தான். இவன் ரொம்ப கஷ்டமாக இருப்பான். ஏன்னா அவனுக்குலாம் மேஜிக்ஸ் தெரியும். மேஜிக்லாம் அப்பா மேஜிக்லாம் சூப்பரான இது. நம்ம உங்களுக்கே தெரியும் இந்த மேஜிக்லாம் ரொம்ப சூப்பரான இதுன்னு. ஹெர்மித்துக்கு சூப்பரான மேஜிக் பவர்ஸ் இருக்குது கைஸ். பார்த்துலாம் அவனை அடிக்க வேற. ஐயோ மாயமாக அஞ்சுட்டான்டா. ரொம்ப கஷ்டமாயிருமே. ஐயோ இப்போ நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஐயா காய்ஸ் எங்கெங்கேயோ அட்டாக் பண்ணுறேன். அவன் எங்கெங்கேயோ இருக்கான். கோஸ் மூக்கரை குட்டிட்டான் போடைய. என்னடா அட்டாக்கே பண்ண முடியல. எங்கடா இருக்க நீ? டக்குன்னு வந்துடுறான். ஐயோ இவனுக்கு அது எப்போ போகன்னு தெரியலையே அந்த பவரு. இப்போ டக்குன்னு போனால் பரவாயில்ல. இது வேறு பவரே போக மாட்டுரு. இவன் வேறு அரைச்சிக்கிட்டே இருக்கான் கைஸ். டக்குன்னு செத்து தொடுறா. இது மேஜிக் பவர் வேறு எப்போ போகணும் தெரியாது. பாம்பு வேறு வந்துச்சா. குரோசியரை போட்டு அடிக்கிறானே. நல்ல வேறு ஹெல்த் ஏறு எனக்கு இப்போ. எங்கடா இருக்க? லேசியரை போட்டு அடிக்கிற. ஏன்னா அவனுக்கு மனசாட்சி ஏதாச்சும் இல்லையாடா? லேசியரை போட்டு அடிக்கிறேன். சாகுறா. அவரெல்லாம் இன்னும் கொஞ்சோன்னு எடுத்து போடு கைஸ். லிங்க்ஸை நம்ம தோக்கடிச்சிட்டோம். டிக்கி தாண்டி தட்டிட்டிங் தாத்தா தாத்தா தாட்டிங் தட்டிட்டிங் தாத்தா தாட்டிங் தட்டிட்டிங்
தாட்டின் அது காசு முடிச்சுக்கலாம். பாய் பாய்.